வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அகத்திக்கீரை பொரியல் ரெசிபியும் அகத்திக்கீரையோட பலன்களை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அகத்திக்கீரையை நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டு உருவி எடுக்கையிலேயே அதனுடைய பலன்களை பற்றியும் சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல்லாரக்கீரை, அரைக்கீரை பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ அகத்திக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அதனுடைய பலன்களை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அகத்தியில் சாலை அகத்தி, சிற்றகத்தி, சீமை அகத்தின்னு சில வகைகள் இருக்குதுங்க. அகத்தி பூ வெள்ளை நிறத்தில் பூக்கும், சிவப்பு நிறத்தில் பூக்கிற அகத்தியை சிகப்பகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் உப்புத்தன்மையும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்டது இந்த கீரை. இதை சித்த மருந்தெல்லாம் சாப்பிடும்போது இதை உட்கொள்ளக்கூடாது. இதை அடிக்கடி உணவில் எடுத்துட்டா ரத்தம் கெட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. சொறி சிரங்கு தோன்றலாம், ரத்தம் குறைஞ்சி ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்று வலி, பேதி இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை அடிக்கடி எடுக்கக்கூடாதுங்க. 2 வாரத்துக்கு ஒரு டைமு இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் இதனுடைய நன்மை பார்த்தா காய்ச்சல் நேரத்தில் இந்த கீரையை பிழிஞ்சு அதனுடைய சாற்றை நாசியில் 2 சொட்டு விட்டால் காய்ச்சல் நீங்கும். அகத்தியில சாற்றை நெற்றியில் தடவி நெற்றியை லேசாக அந்த ஆவி படுற அளவுக்கு, தண்ணியோட ஆவி படுற அளவுக்கு காமிச்சா கடுமையான தலைவலி இருந்தால் கூட நீங்குங்களாமா. இதில் சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. போதுமான பால் சுரக்காத தாய்மார்கள் தொடர்ந்து அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தால் பால் சுரக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா வேக வச்சு சாப்பிடணும். இது வயிற்றில் இருக்கிற புழுவை வெளியேற்றும் அந்த சக்தி இந்த கீரைக்கு இருக்குது. மலச்சிக்கலை நீக்கும். குழந்தைகளுக்கு நீர் கோர்த்துச்சுன்னா இந்த கீரையோட சாற்று கூட 5ல் 1 பங்கு தேன் கலந்து தலையோட உச்சியில் தடவுனா நீர்க்கோவை மறையும். இது வாயுவை உண்டாக்கும் இயல்பு இருக்குது இதுக்கு. அதனால் வாயு கோளாறு இருக்கிறவங்க இந்த கீரையை பார்த்து எடுத்துக்குங்க. இவ்வளோதாங்க இதனுடைய பலன்கள். அடுத்து இதனுடைய பொரியல் ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. உருவுனதுக்கப்புறம் இந்த கீரை இவ்வளவு கிடச்சிருக்குதுங்க. இதை அடுத்தது வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரைக்கு அளவான தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு சட்டியில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்திக்கலாம். இது மாதிரி 1 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இந்த தண்ணியை வடித்து தான் நாம் கீரை தாளிக்க போகிறோம். அதனால் சத்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் அளவான தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா கீரையும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம். கீரையும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை தனியாக வடிச்சுக்கலாம். இப்போ குண்டால் ஒரு தட்டை வச்சு மூடி இது மாதிரி கஞ்சி வடிக்கிற மெத்தட்லேயே இந்த கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிக்க எடுத்துக்கலாங்க. சாப்பாட்டில் கஞ்சி எப்படி வடிப்பீங்க அது மாதிரி எல்லா தண்ணியும் வடிச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்தாச்சுங்க. அடுத்தது தாளிக்கிறத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கிங்க. நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் அதிகமாக சேர்த்துனா இந்த கீரையில் கொஞ்சம் கசப்புத்தன்மையாட்டம் வரும். அதை குறைக்கிறதுக்கு வெங்காயம், மிளகாய்,
தேங்காய் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதனுடைய கீரையுடைய டேஸ்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கூடவே துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்பு கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் ஏற்கனவே வதங்கிடுச்சு. அது கூட இந்த கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரையை சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.